ஒரு வறண்ட பகுதியில உள்ள ஹைவேஸ்ல சின்னதா ஒரு சின்ன பையன் டீ கடை போட்டிருக்கான். அவனுக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க வீடு எதுவுமே இல்லைங்க. அவனுக்கு எல்லாமே இந்த டீ கடை மட்டும்தான். யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்ம கடைக்கு வருவாங்களான்னு பாக்குறான். யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப நேரமா அங்கிட்டு இங்கிட்டு நின்று பாக்குறான். யாருமே வரமாட்டாங்க. அவனுக்கு ரொம்பவே பசிக்குது. அதனால ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்னு எடுத்து அவனாவே தின்னுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு கார் ஒன்னு வருது. சரி நம்ம கடைக்கு தான் டீ குடிக்க வருவாங்களான்னு சொல்லி எந்திரிச்சு பார்ப்பான். அவன் பாத்தீங்கன்னா டாய்லெட் போலான்னு வருவான். பானமே இருட்டிடும். ஆனா யாருமே வரமாட்டாங்க. ஹைவேல கார்ல போறவங்க பாதி பண்ண தின்னுட்டு கீழே தூக்கி போடுவாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு அதெல்லாம் எடுத்து திம்பான். அப்புறம் அவங்க அப்பா போட்டோ பார்ப்பான். என்ன ஏன் இப்படி தவிக்க விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அந்த பண்ணை தூக்கி அடிச்சிருவான். அப்புறம் ஒரு குடிகார பையலுக்கு வந்து அந்த 90 கிலோமீட்டர்ல அந்த ஜீரோவை மட்டும் அழைச்சிட்டு போயிருவானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா காலைல விடியும். அப்படியே அந்த ஹைவேல வரவங்கன்னா அந்த 90 கிலோமீட்டர் பார்ப்பாங்க. அதுல ஜீரோ அடிச்சிருக்கனால ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும். அங்க யாருமே இல்லாதனால அந்த பயல்கிட்ட தான் போய் டவுட் கேட்பாங்க. அவன் அதை கிளியர் பண்ணுவான். வரவங்க எல்லாமே டவுட்டையும் கேட்டுட்டு அவன் கடையில டீயும் குடிச்சிட்டு போவாங்க. அப்படியே கொஞ்சம் பேர் இவன் கடைக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த கல்ல போய் பாக்குறான். அதுல ஜீரோ அடிச்சிருக்கு. அப்படியே ஓடி போயிட்டு 4 ஊதுபத்தி எடுத்துட்டு வந்து அதை சாமியா வணங்கி கும்பிடுறான். கடவுள் தூண்லயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அதற்கு அடையாளமாக அந்த கல்லை இவன் வணங்குறான்.